ஏன்னா வேலைங்கிறது அதாவது ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட சிஸ்டத்துக்குள்ளே உடன்படுறதுல நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்குது. ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்புக்குள்ளே வாழ்வதற்கு மீறி இருப்பது தான் சுதந்திரம்னு நான் நினைக்கிறோம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. எங்கே போனாலும் ஒரு சிஸ்டம் இருக்கும். வீடுனா அதுக்கு ஒரு சிஸ்டம் உண்டு. வாசலில் செருப்பை கழட்டணும், சாப்பிட்றதுக்கு மேலே கை கழுவணும், சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்கணும் அல்லது கழுவி வைக்கணும், ட்ரெஸ்ஸை வந்து இங்கே தான் போடணும், துவைக்கிறதும் இப்படி தான் பண்ணணும், ஒரு ஒழுங்கு இருக்குது. பள்ளிக்கூடம்னா ஒரு ஒழுங்கு இருக்குது, சமூகம்னா ஒரு ஒழுங்கு இருக்குது, ரோட்டில் இன்னும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா எல்லா ஒழுங்குகளையும் மீறுவதற்கு பேர் சுதந்திரம்னு நினைக்கிறோம். அது நம்மளை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு அலுவலக அதனால தான் நிறைய பேர் இந்த வார்த்தை அந்த ஷோலையுமே சொன்னாங்க, ஒருத்தனுக்கு கீழே வேலை பார்க்க நான் தயாரில்லை. இது என்ன தப்பு இருக்குது ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறது? அவரும் அப்படி தான் இருந்திருப்பார். அவர் பதவி உயர்வு பெற்று ஒரு மேலே இடத்துக்கு போயிருப்பார். அப்போ வந்து ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறங்கிறது மலினமானதாகவோ அல்லது ஒரு அமைப்புக்கு கீழே ஒரு ஒழுங்குக்கு கீழே கட்டமைக்கப்பட்ட விதிகளுக்கு கீழே பணிந்து போகிறதோ அல்லது ஏற்றுக்கொள்வதோ அவமானதமானதாகவோலாம் கொஞ்சம் காலமாக அப்படி ஒரு கேம்பெயின் நடக்குது. அது இந்த மாதிரி தோண வைக்குது. நான் யாருக்கும் கீழே இருக்க மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் இருக்கலாம் முடியாது. அப்படி தேவையும் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒருவர் சொல்வதை கேட்கல, எந்த தப்பும் கிடையாது. ஒரு வாத்தியார் சொல்கிறத கேளுங்க, அம்மா சொல்கிறத கேளுங்க, அப்பா சொல்கிறத கேளுங்க. யார் சொல்கிறதையும் கேட்காத ஒருத்தன் சொல்கிறத எப்படி உலகம் கேட்கும்? when you guys are ready to listen, people will listen to you. ஸோ இந்த குழப்பம் இருக்கிறதுனால தான் வந்து தொடர்ச்சியாக யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லாத ஒரு வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணுற ஒரு மனப்போக்கு கொஞ்சம் பேர்ட்டு இருக்குது. அது அந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகம் இல்லைன்னா நான் நம்புகிறேன். அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.